धर्माणि प्रथमान्यासन् लेखनाथम् अभिमानसदन्त्रे यत्रभूते सात्यासन्ति देवाः ॐ श्री महादेवतादुर्वस्यानां कुबेराय नमः रथमध्ये समर्प्यात् इत्यादिकादि नेत्रे चिन्तावाक्यात् आभाषण पावन पण्डितान सन्निरोधन विचक्षण अमग्न नमस्कार विज्ञानयुक्ता अत्यन्तत्वा. ஐயா, இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் லைனில் காத்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை, எதற்காக நம்மளை தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் செல்வம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன விஷயமா கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷமாக மளிகை கடை வச்சுருக்கேன் மேடம். வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக வியாபாரமே இல்லை மேடம். நானும் பரிகாரம் பூஜை எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். ஆனால் கடையில் சுத்தமாக வருமானமே இல்லை மேடம். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஐயா கிட்ட பேசலான்னு கால் பண்ணேங்க. நிச்சயமா செல்வம் சார், உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றது நம்ம குருஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, கடையை மாத்தினாலும் சரி, இடத்தை மாத்தினாலும் சரி, இதுல எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. முதல்ல உங்க கடையில தெய்வ அனுகிரகம் வேணும். அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கணும். நீங்க நம்ம லக்ஷ்மி குபேர திருப்பதி சுபதிருஷ்டி கிட்ட அந்த கிட்ட நீங்க வாங்கி அதுல இருக்கிற மோதிரத்தை நீங்க விரல்ல அணிஞ்சிக்குங்க. இந்த கிட்ல இருக்கிற குட்லக் காயினை வியாபாரம் பண்ணக்கூடிய கல்லா பெட்டியில இந்த குட்லக் காயினை வச்சு ஓம் குபேராய நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாவிஷ்ணவே நமஹ, இந்த 3 மந்திரத்தையும் தினசரி உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தடையற்ற ஒரு வியாபார வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த அரகஜா மை திலகம் நெற்றியில் வைக்கும் போது கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இது போன்ற எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாத்து பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். கஜகேசரி புனுகை நெற்றியிலும் வீட்டு பூஜை அறையிலும் வைக்கும் போது தெய்வ அனுகிரகமும் கோவிலில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி நம்மையும் நம் வீட்டையும் காக்கும். இதனை பெற ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்க.